கிளம்பு கிளம்புப்பா. அண்ணே இது குணசேகரன் 5000 ரூபாய். இது வந்து கணேசன். இது வந்து 85ல இருக்குண்ணே. பேரு சத்தியமூர்த்தி. என்னடா இது செல்வி செயின்ல இது எப்படி இங்க வந்துச்சு? வந்து அண்ணே லவ்வர் செயின் ஒருத்தன் கொடுத்தான்ல, நீங்க விட கொடுக்க சொன்னீங்க. செல்வி லவ் பண்றாளா? சாரிப்பா, ரொம்ப பசிச்சுச்சுப்பா. சாப்பிடு சாப்பிடு. இருப்பா. நல்லா சாப்பிடு. சொந்த வீட்டுக்குள்ளே செவரை இறுக்கி வச்சு திருட முடியும் நினைக்கிறீங்களா? சாரி, நடு ராத்திரில உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான்ப்பா இப்படி வந்தேன். நாள் நீ சாப்பிட்டு தான் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்படி பட்டினியா சுத்துறேன்னு இன்னைக்கு தான்டா தெரியுது. நேரத்துக்கு சாப்பிட்டியா? நிம்மதியா தூங்கி இருக்கியா? என்னைக்காவது உன் செல்போனை பயம் இல்லாம எடுத்து அட்டன் பண்ணிருக்கியா? அளவுக்கு அதிகமா கடனை வாங்கிட்டு உன் சுதந்திரத்துக்கு விலையா கொடுத்தியா? நீ சொல்ற மாதிரி கடன் வாங்கி பிசினஸ் மேன் ஆகலாம். ஆனா கடனை வாங்கி நிம்மதியா பிசினஸ் மேனை காட்டுறான். முன் அனுபவம் இல்லாம ஏதோ ஒரு ஆரம்பிக்கும். அதனாலேயே எல்லாத்துலயும் தோத்து போ. சும்மாவா சொன்னாங்க? தெரிஞ்ச தொழில கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். ஏதாவது ஒரு தொழில முழுசா கத்துக்க, அதே ஆரம்பி. கண்டிப்பா ஜெயிக்கலாம்ப்பா. சத்யா, நம்ம பரம்பரையே வாடகை பரம்பா. இது நமக்குன்னு நானே கஷ்டப்பட்டு வீடு. நல்லா இருக்கவங்க கூட வீடு கட்டும்போது கடன் வாங்க. நான் ஒத்த ரூபா கூட வாங்கல. ஏன் தெரியும்? எனக்கு அப்புறம் அது உனக்கு பாரம் ஆயிடக்கூடாதுன்னு. கடனை வாங்கிட்டு தரலன்னா 4 பேர் நம்மள வந்து திட்டுவான். ஒரு திட்டினா நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடும்பா. கான்பிடன்ஸ் நம்ம வாழ்க்கையே போயிடும்பா. சரிண்ணா. அப்புறம் என்னாச்சு? நான் அடிபட்ட அந்த நிமிஷம் என் உயிரோட மதிப்பு எனக்கு தெரியல. அடிதடி தகராறு பெரிய வீரன் பெத்தவங்களை தவிர வேற யாரும் வந்து நின்றுட்டு இருக்கா? தட்டு போயா
அவனுக்கு என்ன கேடு? நல்லா இருக்கான். சட்டியா பொண்ணு இல்லையா பொழுதுக்கு போனா அப்படியா இருங்க ராசாக்களா கூட்டு இருங்க. சத்யாவை காப்பாத்தின தெய்வம் நீங்க. நீங்க நல்லா ஆமா நல்லா பாண்டியிலே தேரோடும் வேதி மான் போல வந்தவனே அடித்தாரோ யாரோ யாரடித்தாரோ யாரடி நல்லா ஆட்டு ராசா. ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய பேஷண்ட பார்த்திருக்கேன். சின்ன காயத்துக்காக ஊரே கதறி அழுவுறத இப்பதான் சத்யா சார், யூ ஆர் ரியலி குட். உங்க மகிமை சோன்றாங்களே, இவர் யார்? முன்னாடியே போட்டுட்டாங்க பாருங்க சார். கடன் கொடுத்து பாதி ஒரு சங்க மாசம் 13ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. தாலி கட்டுற நாளே நல்ல நாள். வர 6ஆம் தேதி fix. அத்தை, நிச்சயதார்த்த கவலைப்படாத, கல்யாணத்தை பெருசா நடத்திடுவோம். வாடா உங்க வீட்டுக்கு. எதுக்கா நீ பண்ற பிராடு பித்தலாட்டத்துக்குலாம் உனக்கு கிளம்பி வா. உங்க அப்பா பார்த்து பணம் கேட்கணும். இந்த கடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே என்னால ரொம்ப அவர் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. ப்ளீஸ் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. கிழிச்ச இதே பத்தி எத்தனை நாள் சொல்லுவேன். இவங்கிட்ட என்ன பேச்சு? அவங்க அப்பா கிட்ட கேட்க பணம் தர வாங்க போய் கேட்போம். நான் சொல்றத மீறி வீட்டுக்கு போனீங்க, இங்கே தலையில மண்ணை ஊத்திக்கிட்டு செத்து போவேன். மிரட்டுறியா? ஏடா மிரட்டுறியா? போல எங்க ஊத்திக்கிட்டு கொளுத்திக்க பாக்கலாம். யோ சும்மாரியா, நாங்க இருக்கோம். யோ நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் எனக்கு கோட்டை வரைக்கும் ஆள் இருக்கு. யோ வீரசிங்கம், நீ அவ்வளவு துணிச்சல்காரனா? நான் கொளுத்திட்டு சாவறத நீ வேடிக்கை பார்க்கணுமா? இப்ப பாரியா. ஹலோ, சவுத் இன்ஸ்பெக்டருங்களா? சார் சார், கும்பல் வந்து கடத்தி கொண்டு வந்து இந்த கடத்தூர்ல வச்சு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த. என்னது யாராரா? நம்ம கோயின்சாமி அழகு முனியாண்டி மையம் சாமி வீரசிங்கம் சார். வீரசிங்கம் அப்பா பேரு. ஒரு நிமிஷம் சார். யோ உங்க அப்பா பேரு என்னையா? யோ வெளில வாயா. பணத்தையும் வாங்கிட்டு கோத்து விடுத்து பாரு. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா வைக்கல தள்ளிக்க. ஏண்டா பெரிய கருப்ப மகன் தொப்புலா என்ன கொளுத்திட்டான்னு சொல்லு. இப்ப நீ கொளுத்திக்கல, நான் தான் உன்னை கொளுத்திடுவேன். யோ யோ வேணாயா. வேணாயா? என்னாச்சுடா? டேய் எத்தனை நாள் தானே ஒரு டிராமா ஆடுறது உனக்கு பொழப்பா போச்சு. வீட்டை விட்டு போயிடுவேன். நீ வெளியே வா. இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. அப்படியா?
போங்க. வரிசையில் நில்லுங்கப்பா. பார்த்தவிழி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி காண கிடைக்க ஊனுருக உயிருருக பரதேசி, உன்னை இதுதான் உன்னை வச்சுக்கிறேன். போதுமா? இதே எங்களுக்கு சந்தோஷம். கொடுங்க சார். என்ன ஏன் இப்படி? கொடுங்க சார், கொடுங்க கொடுங்க. இந்த நீயே சரிங்கப்பா வா. ஐயா ஐயா, மறுபடியும் முதல்ல வைக்க போயிடுச்சு. ஏண்டா செல்ல குட்டி, என்னடா யோசிக்கிறேன்? கொடுத்துடுறா. இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கண்களில் காரியம் பண்ணிருக்கேன். கஷ்டப்பட்டு கட்டின வீடு அடகு வச்சு அடகு வச்சா திருப்பி வாங்க முடியுமா? வீடாயா முக்கியம். வீட்டில் உள்ளவங்க நிம்மதியை தூங்க மனுஷனுக்கு உயிர் பயம் வரக்கூடாது. என் பிள்ளைக்கு அது வந்துருச்சு. மண்ணெண்ணை அவன் தலைக்க கைவிட்டு இப்ப நினைச்சாலும் எனக்கு குழந்தை நானா பார்த்து கஷ்டம். இப்ப அடமானத்துல வச்சு அமைக்கிறது கஷ்டம் எனக்கு தெரியும். போகட்டுமே, அவனுக்காக ஆனது தானே. அவனே இல்லைன்னா என் ஒரிஜினல் சொத்து என் புள்ளதான். ஏன் அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமே யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான்ல. நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குவான்ல. அது போதும். ஏன் போதும். உனக்குன்னு கட்டிருக்கிற இந்த வீட்டை பாத்தியா? இந்த வீட்டுல நீ ராணி மாதிரி வாழலாம். நான் கொஞ்சம் வெளியே போகணும். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நோட்ஸ் வாங்கணும். என்ன நோட்ஸ் சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்ட் தெரியாத வீட்டுக்கு வர சொல்லி படிச்சுக்க. நீ போக கூடாது. என்ன ஏன் இப்படி சந்தேகப்பட்டு பண்ற? ஒரேடியா கொன்னுடு, நிம்மதியா போய் சேர்ந்துடு. சந்தேகப்படுறேன். என்னை எதிர்த்துக்கிட்டு உன்கிட்ட பழக இனிமே பிறந்துதான் வரணும். அண்ணே, அவன் வந்திருக்கான். எவன்டா? அண்ணியோட செயலை பிடிங்க நம்ம கிட்டே அடமானம் வச்சான்ல, அவன் தானே வந்திருக்கான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட வாங்கின படம் இந்த வட்டியோட இங்க இருக்கு.